அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 பொது தமிழுக்காக ஓல்டு புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 9th தமிழ் ஓல்டு புக்கில் 3வது பகுதியாக இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பதிவில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னங்கிறத பார்த்தோம். இதில் யாப்பு, செய்யுள் உறுப்புகள், எழுத்து, அசை, சீர் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். செய்யுள் உறுப்புகள் யாப்பு அப்படின்னா யாக்கப்படுவது, இல்லைன்னா கட்டப்படுவது. யாப்பு என்பது செய்யுளை குறிக்கும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்னும் 6 செய்யுளின் உறுப்புகள். அதாவது யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பது 6 யாப்பின் உறுப்புகள். எழுத்து செய்யுளில் குறில், நெடில், மெய், ஆயுதம் என்னும் எழுத்துக்கள் முதன்மையாக கருதப்படும். குரிலில் உயிர்குறிலும் உயிர்மெய் குறிலும் அடங்கும். நெடில்ல பார்த்தீங்கன்னா உயிர் நெடிலும் உயிர்மெய் நெடிலும் அடங்கும். மெய் ஒற்று எனவும் சொல்லப்படும். செய்யுளில் ஆயுதம் மெய்யாக கருதப்படும். அப்ப செய்யுளில் ஆயுதம் என்னவாக கருதப்படும்? மெய்யாக. நாணல் இச்சொல்லில் நாங்கிறது நெடில், நா குரில், இல்லுங்கிறது ஒற்றெழுத்து. இது எழுத்து. அசை எழுத்தானது தனியாகவோ பல சேர்ந்தோ ஓசையுடன் அசைந்து நிற்பது அசை எனப்படும். இது அசையில நேரசை, நிறையசை என இருவகைப்படும். நேரசை குறில் தனித்தும் குறில் ஒற்றெடுத்தும், நெடில் தனித்தும் நெடில் ஒற்றெடுத்தும் வருவது நேரசை. அப்ப நேரசைனா குறில் தனித்து வரலாம், ஒற்றெடுத்து வரலாம். நெடில் தனித்து வரலாம், ஒற்றெடுத்து வரலாம். அத நேரசை. குறில் தனித்து, தனித்து வரல், இது காங்கிறது தனித்து வருது. குறில் ஒற்றுடன் வருதல், கல்லுங்கிறது கா, எல். இது மாதிரி வந்தா நேரசை. நெடில் தனித்து வரல் கா, நெடில் ஒற்றுடன் வரல் கால் அப்படின்னு வர்றது நேரசைன்னு சொல்லுவோம். இது நிறையசை. குறில் இணைந்தும் குறில் இணைந்து ஒற்றும், குறில் நெடில் இணைந்தும் குறில் நெடில் இணைந்தும் ஒற்றும் வருவது நிறையசை. இதுல பாத்தீங்கன்னா குறில் இணைந்து வரல் பா ட, குறில் இணைந்து ஒற்றுடன் வரல் பா டா இம், குறில் நெடிலுடன் இணைந்து வரல் பா டா, குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரல் படாம் பா டா இம். இப்படி குறில் இணைந்தும் குறில் இணைந்து ஒற்றும், குறில் நெடில் இணைந்தும் குறில் நெடில் இணைந்து ஒற்றும் வருவது நிறையசை. சீர்னா என்ன? அசைகள் தனித்தும் இணைந்தும் கூடி அடிக்கு உறுப்பாக அமைவது சீர் என அழைக்கப்படுகிறது. இதுல ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என 4 வகைப்படும். ஓரசை சீர் வெண்பாவின் ஈற்றில் நேரசை நிறையசையுள் ஏதேனும் ஒன்று தனித்து நின்று சீராய் அமையும். அவற்றை ஓரசை சீர் என்பர். ஓரசை சீர நார், மலர், காசு, பிறப்பு என 4 வகை வாய்ப்பாடுகளில் ஒன்றனை பெறும். செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அபியினும் வாளினும் எண். இதுல எண்ணுங்கிறது நேர், அதாவது நாளை குறிக்கும். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இது நிறை, மலரை குறிக்கும். நாடென்ப நாடா வளத்தன் நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு. நாடுங்கிறது நேர்பு, காசை குறிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகு நிறைவு, இது பிறப்பை குறிக்கும். இது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஓரசை சீர் அந்த வாய்ப்பாடு, அதாவது நாள், மலர், காசு, பிறப்பு என 4 வகை வாய்ப்பாடுகளில் ஒன்றில் முடியும். ஈரசை சேர்ந்து ஒரு சீர் ஆவது ஈரசை சீர். நேரில் முடிவது 2ம் நிறையில் முடிவதும் 2மாக ஈரசை சீர் 4 ஆகும். சீர் வாய்ப்பாடு நேர் நேர்னா தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இப்போ ஒரு இது இருக்குதுன்னா நம்ம அப்படியே ஒற்றா குறிலா அப்படின்னு பிரித்து நேர் நேரன்னா என்ன, நிறை நேர் அப்படின்னு கண்டுபிடிச்சு தான் இந்த வாய்ப்பாடை பயன்படுத்துவோம். மாச்சீர் 2 தேமா, முளிமா, புளிமா என மாவில் முடிவதனால் மாச்சீர். விளச்சீர் 2 கருவிலம், கூவிலம் என விளத்தில் முடிவதனால் விளச்சீர். ஈரசை சீர் 4ம் ஆசிரிய பாவுக்கு உரியவை. இவை இயற்சீர் எனவும் ஆசிரிய உரிச்சீர் எனவும் வழங்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா மூவசை சீர் 8 இதுல வரும் அசை. 3 அசைகள் சேர்ந்து ஒரு சீர் ஆவது மூவசை சீர்.
நேரசையில் முடிவது 4ம் நிறையசையில் முடிவதும் 4மாக மூவகை சீர் 8 வரும். காய்ச்சீர் நேர் நேர் நேர்னா தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். இதே கனிச்சீரில் பார்த்தீங்கன்னா இவை வெண்பாவுக்கு உரியதனால் வெண்பா உரிச்சீர் எனவும் கூறுவர். நேர் 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 நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இவை வஞ்சிப்பாவுக்கு உரியதனால் வஞ்சியுரிச்சீர் எனவும் கூறுவர். நாலசைச்சீர் 16, மூவசைச்சீர் 8உடன் நேரசை நிறையசைகளை தனித்தனியாக சேர்த்தால் நாலசைச்சீர் 16 கிடைக்கும். இதனை பொதுச்சீர் என கூறலாம். அறிந்து கொள்வோம். வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும். இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். வேற்று தலைகள் வரா. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அசைகள் இப்போ பூன்னா அது நேரா நிறையா இதில் அப்படின்னு பார்த்து நம்ம பிரித்து இந்த வாய்ப்பாட்டுக்கு பொறுத்தனா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஒன்று அணி. அணியில் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் இல்பொருள் உவமையணி, வேற்றுப்பொருள் வைப்பணி. பாடல்களில் காணப்படும் அழகே அணி என அழைக்கப்படுகிறது. இதனால் சொல்லப்புகும் கருத்து எளிதில் புரியும், படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் இனிமை சேர்க்கும். இல்பொருள் உவமையணி. இல்பொருள்னா உலகத்தில் இல்லாத ஒன்று சொல்றது தான் இல்பொருள் உவமையணி. உலகில் இல்லாத பொருளை ஒன்றனுக்கு உவமையாக்கி கூறுவது இல்பொருள் உவமையணி. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தளித்தற்று. இதில் குதிரைக்கு கொம்பு முளைத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இல்லாதது. அதைத்தான் நம்ம இல்பொருள் உவமையணின்னு சொல்லுவோம். இக்குறட்பாவை படித்து பாருங்கள். உள்ளத்தில் அன்பில்லாத ஒருவர் குடும்ப வாழ்க்கை நடத்துவது என்பது பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்விட்டு வளர்வது போன்றது. திருவள்ளுவர் இக்குறட்பாவில் அன்பில்லாதவன் வாழ்க்கை பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்விட்டு வளர்வதற்கு ஒப்பானது என இல்லாத பொருளை உவமித்து கூறுகிறார். அதனாலதான் இது இல்பொருள் உவமையணியாகும். புலவன் உலகில் இயல்பாக இல்லாத பொருளை இவ்வாறு உவமையாக்கி கூறுவது இல்பொருள் உவமையணி ஆகும். வேற்று பொருள் வைப்பணி அப்படின்னா என்ன? புலவர் தாம் கருதிய பொருளை நிலைநாட்ட உலகம் அறிந்த வேறொரு பொருளை சான்று காட்டி கூறும்போது பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் விளக்குவதனை வேற்று பொருள் வைப்பணி என்பர். உரை முடிவு காணான் இளையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப. நரைமுடித்து சொல்லல் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். இப்பாடலில் கரிகாலன் இளமையில் நரைமுடித்து வந்த வழக்கில் நீதி வழங்கினான் என்பது சிறப்பு செய்தி. வழிவழியாக நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் சோழர் குலத்தில் தோன்றியமையால் இயல்பாகவே கரிகாலனும் சிறந்த நீதி வழங்கினான் என்பது பொதுப்பொருள். எனவே சிறப்பு பொருளால் பொது பொருளில் விளக்கப்பட்டுள்ளதால் இப்பாடலில் வேற்று பொருள் வைப்பணி அமைந்துள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறு தெனினும் கண்ணுறப் பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். இந்த வரியை கூறியவர் வள்ளலார். இதுல புக் பேக்ல பழமொழி. இன் எ ஃபிடலர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். நோ மேன் கேன் பிளே ஏ ஸ்டோன். கல்லிலே நார் உரிக்க முடியுமா? Difficulties give way to diligence. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். Command your man and do it yourself. வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன். Charity is a double blessing. தர்மம் தலைகாக்கும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது குன்றக்குடி அடிகளார் ஆலயங்கள் சமுதாய மையங்களில் குறிப்பிட்ட வரியை பார்த்துடலாம். உடலில் இளமை, உணர்வில் இளமை, ஊக்கத்தில் இளமை காட்ட வேண்டும். இளமையை போற்றுதல் வாழ்க்கைக்கு சிறப்பை தரும். அதனாலன்றோ இளமையையும் அழகையும் போற்றும் வகையில் நம் ஆன்றோர்கள் உடற்பயிற்சி முறைகளை கண்டார்கள். உடலுக்கு போதிய பயிற்சி கொடுத்து எக்குப்போல் ஆக்கி இளமை நலம் பேணுக. துன்பங்களை வாழ்க்கையை கடக்கும் படிகளாக நினைத்து எய்த்துகளை போகாமல் வெற்றியில் நம்பிக்கை வைத்து உணர்வில் இளமை காத்து வாழ்க்கை பயணத்தை தொடர்க. இன்றைய தோல்வி நாளைய வெற்றிக்கு அடிக்கல் என்னும் நம்பிக்கையுடன் இளமை நலமிக்க ஊக்கத்துடன் வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்க. இது
இளமையை நம்ம உடற்பயிற்சி செய்து உடம்பை பேணி எப்படி இருக்கணும்னு குன்றக்குடி அடிகளார் கூறிய வரிகள் இது ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலில் கூறியுள்ளார். இது ஒரு முக்கியம்தான். குன்றக்குடி அடிகளார் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. திருக்குறள் சொற்பொருள் பாருங்க. செவிச்செல்வம் கேள்வி செல்வம், தலை முதன்மை, போழ்து பொழுது, ஈயப்படும் அளிக்கப்படும், அவி உணவு தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு, ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர் ஆன்றோர், ஒப்பர் ஒப்பாவார், ஒர்க்கம் இது என்னன்னு சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, ஊற்றுக்கோள் ஊன்றுகோள், எனைத்தானும் அனைத்தானும் கேட்ட அளவிற்கு இதெல்லாம் மாறிடுச்சு. ஆன்ற நிறைந்த, பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும், பேதைமை அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள், இலைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து ஈண்டிய ஆய்ந்தறிந்த, தகையவே தன்மையதே, தோற்கப்படாத துளைக்கப்படாத, நுணங்கிய நுட்பமாகிய, வணங்கிய பணிவான, வாயுணர்வின் மாக்கள் வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தோர், அவியனும் இறந்தாலும். இலக்கணம் வயிற்றுக்கும் இது கேட்கப்பட்ட கேள்வி. இழிவு சிறப்புமை, அவியுணவு இருபெயரொட்டு பண்புத்தொகை, ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம் ஊற்று, இழுக்கல் ஒழுக்கம் தொழிற்பெயர்கள், ஊற்றுக்கோள் ஊன்றுகோள் என்பதன் வலித்தல் விகாரம், ஆன்ற பெருமை பெயரச்சத்தை குறிக்கும். கேளா தகையவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அவியனும் வாளினும் வந்திருக்கிறதுனால என் உண்மை. செல்வங்களில் சிறந்தது எது? கேள்வி செல்வம். செல்வங்களுள் அனைத்திலும் முதன்மையானது கேள்வி செல்வம். செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிது உணவு அளிக்கப்படும். அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவார் யார்? செவி உணவாகிய கேள்வியினை உடையவர்தான் இவ்வுலகில் அவி உணவை உட்கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் யாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும்? கற்றவரிடம். வாழ்க்கையில் தளர்ச்சியுறும் போது எது ஒருவனுக்கு ஊன்றுகோல் போல் துணையாக நிற்கும்? கேள்வி அறிவு. வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் எது வாழ்க்கைக்கு என்றும் உதவும்? நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள். எது எவ்வளவு சிறியதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தேடித்தரும். அறிஞரின் நல்லுரை. யார் ஒருபொழுதும் தீய சொற்களை கூறமாட்டார்? ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர். எப்பொழுது கேளாத செவிகளாகவே கருதப்படும். கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு எப்பொழுதுமே கேளாத செவிகளாக கருதப்படும். எந்த மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன என்று வள்ளுவர் கூறுகிறார். கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது, உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டும் உணரும் மக்கள் இறந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன என்று வள்ளுவர் கூறுகிறார். திருக்குறளும் 7 என்னும் எண்ணு பெயரும் திருக்குறளும் 7 என்னும் எண்ணு பெயருக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. திருக்குறள் 7 சீரால் அமைந்த குறள் வெண்பாக்களை கொண்டது. 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. அதிகாரங்கள் 133, இதன் கூட்டுத்தொகை 7. மொத்த குறட்பாக்கள் 1330, இதன் கூட்டுத்தொகையும் 7. இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திருக்குறள்ல 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளன. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை என்று உடைமை என்ற பொருளில் 10 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது இன்பம். இதுல இசைபட சொற்பொருள் பார்த்தீங்கன்னா புகழுடன், கயவர் கீழ் குணமுடையவர், தளிர்கை உவமை தொகை, பழந்தமிழ் சிற்றினம் பெருங்குணம் பண்பு தொகைகள், வழங்கி வினையச்சம், கற்றல் பெறுதல் வாழ்தல் இதெல்லாம் தொழிற்பெயர்களாகும். சொல்ல பெயர் சொல் தொழிற்பெயர். மாதவி ஆடல் கண்டு கோவலன் மகிழ்ந்தான். இதுல இத்தொடரில் மாதவி கோவலன் இவை பெயர் சொற்கள். கண்டு மகிழ்ந்தான் என்பது வினை சொற்கள். ஆடல் என்பது தொழிற்பெயராகும். தொழிற்பெயரை குறிக்கும் விகுதிகள் என்னென்ன? கல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தீ, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ, ஆள் என்பன தொழிற்பெயரை குறிக்கும் வரும் விகுதிகளாகும். வினைப்பகுதியோடு மேற்குறித்த விகுதிகளை சேர்த்தால் தொழிற்பெயராகும். இதுல பெறுதல் பெரு கூட்டல் தல், ஆட்டம் ஆடு கூட்டல் அம், வாழ்க்கை வாழ் கூட்டல் கை, போக்கு போ கூட்டல் கூ,
வரவு வர கூட்டல் உ, உணர்ச்சி உணர்கூட்டல் சி, செய்யுள் செய் கூட்டல் உள், இதெல்லாம் வந்து அதனுடைய விகுதிகள். கோட்பாடு கோல் கூட்டல் பாடு, கேளானை கேள் கூட்டல் ஆனை, பாய்த்து பாய் கூட்டல் தூ, கோடல் கோடு கூட்டல் அல், கொலை கொல் கூட்டலை, பறவை பற கூட்டல் வை, புளிப்பு புலி கூட்டல் பூ, மறதி மர கூட்டல் தீ, புலவி புல கூட்டல் வி, சாக்காடு சா கூட்டல் காடு, தோற்றரவு தோற்று கூட்டல் அரவு, நடவாமை நட கூட்டல் ஆ கூட்டல் மை, தாளால் தாள் கூட்டல் ஆள். இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் விகுதிகளா எப்படி வருதுன்னு பார்த்தோம். தொழிற்பெயர் இருவகைப்படும். முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இது அடிக்கடி சுடு சூடுன்னு நம்ம பார்த்துருப்போம் உதாரணம். தொழிற்பெயர் விகுதிகளே இல்லாமல் பகுதி மட்டுமே வந்து தொழிலை உணர்த்துவதற்கு முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். கபிலனுக்கு அடி விழுந்தது. இத்தொடரில் அடி என்பது விகுதி பெறாமல் பகுதியாய் நின்று தொழிலை உணர்த்துகிறது. அதனால இதை வந்து முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். தொழிற்பெயரின் முதநிலையாக பகுதி திரிந்து வருவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அறிவறிந்த மக்கட்பேறு அவனுக்கு என்ன கேடு. இதுல பெருங்கிறது என்ன ஆயிருச்சு, பெறுதல் பேருன்னு மாறிடுச்சு. கெடுங்கிறது கேடு. அதாவது பெரு கெடு என்னும் முதநிலைகள் பேரு கேடு என திரிந்து பெறுதல் கெடுதல் என பொருளை உணர்த்துகின்றன. அதனால்தான் நான் சுடு சூடு சொன்ன மாதிரி பெரு பேரு கெடு கேடு. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர். முருகன் பரிசு பெற்றான், பரிசு பெற்றனை பாராட்டினர், பெற்றானை பாராட்டினர். இவ்விரு தொடரிலும் பெற்றான் என்னும் வினைச்சொல் வந்துள்ளது. முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்பது முருகன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாக வந்துள்ளது. இரண்டாவது தொடரில் உள்ள பெற்றானை என்பது முருகனை குறிக்கும் பெயராக வந்துள்ளது. இவ்வாறு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயராகும். இது முக்கியம். இது வினைக்குரிய காலம் காட்டும். பெயர்க்குரிய வேற்றுமை உருபுகளையும் பெற்று வரும். பெற்றானை இறந்த காலம், பெறுகின்றானை நிகழ்காலம், பெறுவானை எதிர்காலம். பெற்றான் கூட்டல் ஐ எனம் இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ ஏற்று வந்துள்ளமையை காண்க. இது மாதிரி வினையாளனையும் பெயர் என்னன்னு பார்த்தோம். தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள். தொழிலுக்கு பெயராய் வரும், தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும், படர்க்கை இடத்தில் வரும், மூவிடங்களில் வரும், காலங்காட்டாது முக்காலத்தையும் காட்டும். அடுத்த ஒன்று பண்பு பெயர். பண்பை உணர்த்தும் பெயர் பண்பு பெயர். அறுபகை பெயருள் ஒன்றான, அதாவது நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். செம்மை வெண்மை கருமை நிறப்பண்பு, வட்டம் சதுரம் கூம்பு செவ்வகம் வடிவப்பண்பு, 1/2 கிலோமீட்டர் அளவு பண்பு, காரம் புளிப்பு இனிப்பு இது வந்து சுவை பண்பை குறிக்கும். பண்பு பெயர் விகுதிகள் மை ஐ சி பூ கூ ரி ரு அம் அர் பம் தூ என்பன மை அதாவது பண்பு பெயர் விகுதிகளாகும். இதுல உதாரணம் நன்மை நல் கூட்டல் மை, தொல்லை தொல் கூட்டலை, மாட்சி மான் கூட்டல் சி, மாண்பு மான் கூட்டல் பூ, மளவு மல கூட்டல் ஊ, நன்கு நல் கூட்டல் கூ, நன்றி நல் கூட்டல் ரி, அதே மாதிரி நன்று நல் கூட்டல் ரு, நலம் நல் கூட்டல் அம், நல் நன்னர் நல் கூட்டல் அர், திட்பம் தின் கூட்டல் பம், தீமை தீது தீமை கூட்டல் தூ என இது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் விகுதிகளா வருது. அடுத்தது வளாநிலை வலு வலுவமைதி. இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். செல்வன் படித்தான். இத்தொடரில் செல்வன் என்னும் ஆண்பால் ஒருமை பெயர், படித்தான் என்னும் ஆண்பால் ஒருமை வினைமுற்று கொண்டே முடிகிறது. எனவே இது வந்து வளா நிலை, அதாவது இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவது எழுவது வளா. வளாநிலை 6 வகைப்படும். திணை வளாநிலை செல்வி பாடினால் மாடு வந்தது. பால் வளாநிலை கண்ணன் வந்தான் நாய் ஓடியது. இட வளாநிலை நான் வந்தேன் நீ வருவாய். கால வளாநிலை நாளை வருவேன் நேற்று படித்தேன். வினா வளாநிலை தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும். விடை வளாநிலை தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்னும் வினாவுக்கு சென்னை என விடையளித்தல் வந்து வளாநிலை. வளாநிலை வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையில் திணை பால் இடம் காலம் வினா விடை என
6 இடத்துல வரும். வலு இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். வலு பார்த்தீங்கன்னா திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபு வலு என வலு 7 வகைப்படும். திணைவலு என் மாமா வந்தார், அதற்கு பொதுவாக என் மாமா வந்தது. மாமா என்னும் உயர்திணை பெயர், வந்தது என்னும் அக்ரிணை வினை கொண்டு முடிந்தது, அதனால் இதை என்னன்னு சொல்றோம், திணைவலு. பால்வலு கண்ணகி வந்தாள், அதுக்கு பொதுவாக கண்ணகி வந்தான். கண்ணகி என்னும் பெண்பார் பெயர், வந்தான் என்னும் ஆண்பால் வினை கொண்டு முடிந்துள்ளது, இதனால் இது பால்வலு. நாங்கள் வந்தார்கள், நாங்கள் என்பது தன்மை இடத்து பன்மை பெயர், அப்பெயர் வந்தார்கள் எனும் படற்கை இடத்து பலர்பாலோடு முடிந்துள்ளது, எனவே இத்தொடர் இடவலு. கரிகாலன் நாளை வந்தான், இத்தொடரில் நாளை என்னும் எதிர்கால பெயரோடு வந்தான் என்னும் இறந்த கால வினை மயங்கி வந்துள்ளது, இதனால் இதென்னு சொல்றோம் காலவலு. வினாவலு முட்டையிட்டது சேவலா பெட்டையா, சேவல் என பொருத்தமில்லாத வினாவை கேட்டதனால் இது வினாவலு. விடைவலு நாளை பள்ளி திறக்கப்படுமா என்னும் வினாவிற்கு என் அத்தைக்கு உடல்நலமில்லை என கூறுவது விடைவலு ஆகும். மரபுவலு நாய் கத்தும், இத்தொடர் மரபுவலு, ஏனெனில் நாய் குறைக்கும் என்பதே முறையான ஒளிமரபு. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா வளாநிலையில 6 பார்த்தோம். வலுவுல பார்த்தீங்கன்னா திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு என 7 வகைப்படும். அடுத்தது இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்பட்டது வலுவமைதி. இது உவகை, சிறப்பு, உயர்வு, உறுதி, சினம் காரணமாக திணைவலுவும் பால்வலுவும் காலவலுவும் வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல வலுவமைதிக்கு சிற்றூர்களில் சிலர் தாங்கள் வளர்க்கும் விலங்குகளுக்கு பெயரிட்டு அழைக்கும் பழக்கம் உண்டு. வருகின்ற பசுவை பார்த்து என் லட்சுமி வந்துவிட்டாள் என கூறுவதனை கேட்டிருப்பீர்கள். இவ்வாறு கூறுவது திணை வலுவாயினும் மகிழ்ச்சியின் காரணமாக திணை வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை, ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். வலு பிழை, தவறு, குற்றம் என பொருள்படும். வளாநிலை பிழையின்மை, தவறின்மை. வலுவமைதி பிழை ஆனால் பிழையாக கொள்ளாமை. இதுதான் வலு, வளாநிலை, வலுவமைதி என்னங்கிறத பார்த்தோம். வலுவமைதி எதில் வரும்னு பார்த்தோம். திணை, பால்வலுவும் காலவலுவும் வலுவமைதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். இரு சொற்களை சேர்த்து எழுதும் போது இடையில் சில இடங்களில் வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இப்பு, மிக்கு வரும். மெய்யெழுத்து மிக்கு வர வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகாத இடத்தில் மிக்கும் வந்தால் பொருள் மாறுபடும். ஆகவே வல்லினம் மிகும் இடங்களையும் மிகா இடங்களையும் தெளிவாக அறிதல் வேண்டும். இதுல வல்லினம் மிகும் இடங்கள் ஆ, இ, உ, ஏ என்னும் சுட்டெழுத்துக்களை அடுத்தும் ஏ என்னும் வினாவை எடுத்தும் அடுத்து வரும் வல்லினங்களாகிய இக்கு, இச்சு, இத்து, இப்பு மிகும். அப்பையன், இச்செடி, எப்பனி இது மாதிரி சுட்டெழுத்துக்கள் வந்தா வல்லினம் மிகும். அந்த, இந்த, அங்கு, இங்கு, எங்கு இது நியூ புக்ல இருக்காது, ஓல்டு புக்ல தான் கொடுத்துருப்பாங்க. அங்கு, இங்கு, எங்கு இது குரூப் 4ல கேட்டது. அப்படி, இப்படி, எப்படி என்னும் சுட்டு வினா சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அந்த கோவில், அங்கு சென்றான், எங்கு போனான். அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நூலைப்படி, பாலைக்குடி. 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அவனுக்கு கொடுத்தான், பணிக்கு சென்றான். அடுத்தது பாருங்க 2, 3, 4ஆம் 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். நம்ம தண்ணீர் உடைய குடம், அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், தண்ணீர் குடம். மரப்பெட்டி, பூட்டுச்சாவி, விழிப்புணல் இது மாதிரி உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பச்சைப்பட்டு, பச்சை கிளி. இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். சாரைப்பாம்பு, மல்லிகைப்பூ. உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்கண், தாமரைக்கை. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். தீச்சுடர், பூக்கூடை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அழியா புகழ், ஓடா குதிரை.
வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். 10 பாட்டு 8 தொகை குசுடு துபுரு வர்றது. அடுத்தது டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியல் உகரங்களின் பின் வல்லினம் மிகும். ஆட்டுப்பட்டி நாட்டுப்பற்று முற்றியல் உகரத்தின் பின் வல்லினம் மிகும். பொது தேர்வு திருக்குறள் சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினான் தவச்சிறிது. ஆய் என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். என கூறினான் இனி காண்போம். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள். அது இது அவை என்னும் சுட்டு சொற்களின் பின்னும் எது எவை என்னும் வினா சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. அது பறந்தது, அவை பறந்தன, எது தங்கம் எவை சென்றன. அதே மாதிரி ஆ ஏ ஓ என்னும் வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகாது. அவனா சென்றான், அவனா பேசினான், அவனே சிரித்தான், இதற்கு பின்னெல்லாம் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. மலர் பூத்தது, வண்டு பறந்தது. அத்தனை இத்தனை எத்தனை என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அத்தனை படங்கள், இத்தனை பறவைகள், எத்தனை காக்கைகள். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊறும் காயின்னு வினைத்தொகை பார்த்திருப்போம். ஊறுகாய் சுடுசோறு. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. கபில பரணர் இரவும் பகலும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தமிழ் கற்றார் கடல் கடந்தார், தமிழை கற்றார் கடலை கடந்தார்னு அந்த இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. மூன்றாம் வேற்றுமை உருபுகளின் பின் ஒடு ஓடு வல்லினம் மிகாது. பூவோடு சேர்ந்த கபிலரோடு பரணர் இதில் எல்லாம் வல்லினம் மிகாது. 8 10 தவிர பிற எண்களுக்கு பின் வல்லினம் மிகாது. ஒன்று கொடு, 2 பேர். வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வாழிய பல்லாண்டு. இரட்டை கிளவி அடுக்கு தொடர்களில் வல்லினம் மிகாது. சலசல பாம்பு பாம்பு. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் தவிர பிற பெயரச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. கற்ற சிறுவன், சிறிய பெண். அடுத்தது தன்னை அடித்தவர்களை தடுக்காமல் விட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். அடுத்த ஒன்று புக் பேக்ல பழமொழி. டேக் அவே த ஃபியூல், த பாயிலிங் வில் சீஸ். எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். தி லா மேக்கர் சுட் நாட் பி லா பிரேக்கர். வேலியே பயிரை மேய்ந்தாற் போல. மிஸ்மார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள். பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும். லுக் நோ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத். தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி, அறிவாற்றல் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது என்று கூறியவர் விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைவிற்கு பின் திருமடத்தின் பொறுப்பை ஏற்றவர் சாரதா தேவி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முத்தொள்ளாயிரம் என்னங்கிறத அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.